ஆமா, உனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காடா? நம்ம ஏரியா பொண்ணுன்னு வேற சொல்லிட்டேன். இரு, எந்த பொண்ணா இருந்தாலும் முடிச்சு வச்சிடுறேன். எவ்வளோ இது? 5 ரூபாமா. 5 ரூபாவா? இது 10 ரூபா. 10 ரூபா. டேய், வண்டி எங்கடா? யாரை கேட்டா எடுத்துட்டு போனா? எங்கடா போனா அவன்? எப்போ வந்துருவான்? சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்றான் அவனை. என்னம்மா, பணத்துல கட்டிட்டியா? வண்டி நான் சொன்னல அந்த பொண்ணு. டேய், போற பஸ் பாஸ் சொல்லுங்க. வண்டியில இருக்கா? எந்த வண்டி? எந்த வண்டிடா? எந்த பஸ்? அந்த பொண்ணு தான். வண்டி வந்துச்சு, கிளம்புங்க. அந்த பொண்ணு தான். நல்லா பாரு, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு தான். எந்த வாடே பஸ் ஒன்று போகுது, அதுக்கு பக்கத்துல இந்த பொண்ணு பஸ்ல கண்ணாடி போட்டு எப்படா பொண்ணு தெரியும்? மாமா மாதிரியே மண்ணை கட்டி மாதிரி பேசு. வாண்டி அந்த பொண்ணை பாத்தியா? போறப்ப பின்னாடி பார்த்தேன். செம பாடியா இருக்குதுப்பா. என்னையா சொல்ற? நான் பஸ்ஸோட பாடியை சொல்றேன். சரி விடு, இன்னைக்குலாம் போகுது, இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். சரி ஏறு, ஏறுடா போகலாம். சும்மா பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னா பக்கத்தில் வச்சா காட்டினேன், பஸ்ஸில் ஏறினதுக்கு தானே காட்டினேன். பேசாம வா. யோ, முதல்ல இந்த டோரை சரி பண்ணு. என்னயா மைனரே, நம்ம வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் நிக்குது. அவங்களும் நம்ம கஷ்டமாயிட்டாங்க போல இருக்கு. அட வாய் முடியா. சூப்பர். అందరికీ நமஸ்காரம். நல்ல போட்டோ எடுங்க. காவல்துறை அதிரடி, விபச்சார அழகிகள் கைதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல தலைப்பு செய்தியா போட்டுருங்க. நீங்கெல்லாம் படிச்சவங்க, எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் சொல்றேன். தப்பா இருந்தா இதை எடுத்து நாடிங்க, சரியா இருந்தா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த அப்பாவி பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சரக்கிறவன் ஒழுங்கா சரிப்பான்னு பழமொழி இருக்கு. வீட்டு சாப்பாடு சரியா இருந்தா ஏன் ஹோட்டலுக்கு வரான்? சில பேரு ஒரே சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சு வரான். சில பேரு சாப்பாடு கூட ஆளே இல்லாம வரான். வயிற்று பசிய தீக்கிறது சேவைனா, உடல் பசிய தீக்கிறதும் ஒரு வகை சேவைதான். எல்லாத்துக்கும் காரணம் ஆசையை அடக்க முடியாதுதான். ஏண்டா, யானைக்கு ஆசையை அடக்க முடியலன்னா என்ன நடக்கும்? மதம் பிடிக்கும். நாய்க்கு வெறி பிடிக்கும். மாட்டுக்கு உழவுக்கு வரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கும். 5 அறிவுக்கே இப்படின்னா அப்ப மனுஷங்களுக்கு கிறுக்கு பிடிக்கும். அதனாலதான் கற்பழிப்பு, கள்ளக்காதல், கொலை கொள்ளன்னு எல்லா தப்பும் பண்றாங்க. இவங்க இருக்கிறதுனாலதான் குற்றங்கள்லாம் குறையுது. இவங்களும் இல்லைன்னா நாடே நாசமா போயிடும். இதையும் மீறி இவங்களை சட்டப்படி எங்க கொண்டு போனாலும் அங்கேயும் தப்பு நடக்கும். ஓசோ தெரியுமா? பசிச்சா சாப்பிடுனாரு, சிற்றின்பம் மூலமே பேரின்பம்னு சொன்னாரு. சீனாவுல பாலியல் தொழில் கொடிகட்டி பறக்குது. 53,000 கோடி பொருளுது. ஆனா இந்தியாவுல 13,000 கோடி தான். சீனாவுக்கு முதலிடம், அமெரிக்காவுக்கு 5வது இடம், ஆனா இந்தியாவுக்கு 8வது இடம். அதுவும் எங்களால தான், நாங்க செய்யற சேவையால தான். ஏன் 10வது இடமா கூட இருக்கட்டும், வெளிநாட்டு கல்ச்சரை விட நம்ம கல்ச்சர் பெட்டர். பாருங்கள, ஒருத்தி கல்யாணம் பண்ணா ஒருத்தனோட தான் வாழ்வா. பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு 10 பேரை கூட கல்யாணம் பண்ணிப்பா. ஆனா நம்ம ஊர்ல ஒத்த கல்யாணம் பண்ணிட்டு சில பேரு 9 பேரை கள்ள புடிச்சதா வச்சிருப்பாளுங்க. இப்ப சொல்லுங்க, சமூக அக்கறை யாருக்கு அதிகமா இருக்கு? அப்ப பெரிய இடத்துல பொண்ணுங்க தப்பு பண்றது அது சொகுசு வாழ்க்கைக்கும் வெறிக்கும். இவங்க பண்றது வயிற்று பசிக்கும் வறுமைக்கும். உதவி கேட்டு கதவு தட்டினா யாரும் திறக்கிறது இல்ல. அந்த கதவை திறக்கிறதுக்கே சில பெண்கள் விபச்சாரியா மாற வேண்டியது இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். தப்புன்னா இதை எடுத்து நடிங்க. சட்டப்படி குற்றம்னாலும் கொஞ்சம் மனிதாபிமானம் பாருங்க. பெரிய இடத்துல இருந்து போனை வர வைக்க வேணான்னு பாக்குறேன். பேசாம போயிடுங்க. இல்லனா அதையும் பாக்குறீங்களா? போன் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? உங்க நிலைமை பணம் பாதாள வரைக்கும் தான் பாயும். ஆனா பாலியல் படு பாதாள வரைக்கும் பாயும். போங்கம்மா போங்க. சரி வரோம். ஏய் போங்கடி, போய் வேலையை பாருங்கடி, போங்க. என்னால முடியாதுண்ணே, நீங்க கொடுக்கறத கொடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ அவசரப்படா ராணி, என்னாச்சு? இல்லண்ணே வேண்டாம், ஏதோ ஆசைப்பட்டாருன்னு கூப்பிட்டீங்க,
வீட்ல கூட போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த ஒரு வேணா கொஞ்சம் அதிகமா வாங்கி தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நானும் பாக்குறேன். நிலா மாதிரி சிரிக்கிறாரு, நிலா மாதிரி பேசுகிறாரு, நிலா மாதிரி நடங்கிறாரு. அது கூட பரவாயில்லனே. கொட்டி பிடிச்ச மனுஷன் உன்கிட்ட நிலா வாசம் வரலங்கிறாரு. நான் என்ன நாரி போய் கிடக்குறேன்? என்ன ராணி, அவரை பத்தி தெரியாத உனக்கு? சில பேர் உடம்பு பிடிக்கும், சில பேர் மூஞ்சி பிடிக்கும். இவருக்கு நிலாவை பிடிச்சிருக்கு. உன் பொண்டாட்டி மனசுல எம்ஜிஆர் நினைச்சிட்டு உன் கூட படுக்கிறவ. அந்த மாதிரி என்னால முடியாது. என்னடா அவன் ரொம்ப பேசிட்டு இதோ வந்துற தலைவா. என்ன வம்பா போச்சு. என்னண்ணா கூப்பிட்டா? என்னடா சரிப்பட்டு வருவாளவா? என்னண்ணா அவகிட்ட போய் நிலா கதை சொன்னீங்கன்னா ராணிக்கு என்ன கோவனா என் கிட்ட இல்லாது நிலா கிட்ட என்ன இருக்குதுன்னு கேக்குறான். என்ன இருந்தாலும் அவ்வளோ ஒரு தொழில்காரி தானே. அதுதான்டா விஷயமே. இவளுங்கெல்லாம் இதுல ஊர்னவளுங்க. ஆனா என் நிலா குடும்ப குத்து விளக்குடா. அவ பேரை சொன்னாவே பா ஒரு கிக்குடா அது. சரி இப்ப அவ எங்க இருக்கா? அட இப்ப அவ வேணாண்ணே. டேய் எங்க இருக்கான்னு சொல்றா. அண்ணா வேணா சொன்னா விடுங்கண்ணே. டேய் எங்க இருக்கான்னு சொல்றானா? சரி சொல்றேன். வரல இடங்கடா மாறி வந்துட்டியா? இங்க வந்தா பாட்டி அவ பஸ் ஏறுவா. வந்துருவா பொறு. சரி ஒன்று பண்ணு, நான் அப்படியே கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டு தம் போட்டு வரேன். நீ வந்தா மட்டும் குரல் கொடு. ஏய் பாண்டி மணி அது பாரு வந்துருவா. நீ தேடுறா, நான் வந்து தொலைறேன். அண்ணே சாத்துக்குடி கிலோ என்ன விலை? பக்கத்துல எங்கேயும் போயிருப்பாளோ? அவளை இங்கே தான் நம்ம பார்த்தோம். ஏய் நிலா, உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. இங்க எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம லவ் சக்சஸ் தான். என்ன இவன் தனியாக ஆட்டோ தொலைச்சு பண்ணிக்கிறான், இன்னும் பொண்ணு வரலையா? டேய் உன் ஆள் வந்துச்சா இல்லையா? நானே ஒரு மீட்டிங்கை முடிச்சு வந்துட்டேன். நீ இப்போ பேசிட்டு இருந்தியே அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன். எந்த பொண்ணு? நான் பேசிட்டு இருந்தேன் அந்த பொண்ணா? ஆமா. டேய் அந்த பொண்ணு சரி வராது, வா போலாம். என்ன பண்ண சொல்ற? டேய் எனக்கு பிடிக்கல, வா போலாம். பிடிக்கலையா? ஏன் பாண்டி நல்லா தானே இருக்கா? டேய் வேணாம் விட்டுரு, வேற பொண்ணை பார்க்கலாம் வா. சொல்றல அந்த பொண்ணு வேணாம் வா. பாண்டி என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? பாலா நீ ஏன் டென்ஷனா இருக்க? இங்க பார், அந்த பொண்ணுக்கு பாண்டி சொந்தக்காரனா இருக்கணும், இல்ல அந்த பொண்ணு வேற யாரையாவது காதலிச்சிருக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணையே பாண்டி பொண்டாட்டியாக்கலாம் நினைச்சிருக்கலாம்ல. இங்க பாரு, நீ ஒன்னும் யோசிக்காத. நாளைக்கு நான் உங்களோட வர்றேன், வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சென்னை சேலம் லோடு ரெடியா இருக்கு, அது என்னன்னு போய் பாருங்க முதல்ல. நாளைக்கு முத்து நம்ம வண்டி வாய் பேச முடியாதுயா, தர்மம் பண்ணீங்கயா. ஐயா காது கேட்காத ஐயா, வேற இடம் பாருங்க ஐயா. போடே போட. நல்லவர்கள் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன்ன சாட்சி. எடுக்கிறது பிச்சை கொழுப்பு பாத்தியா? திமிரு. என்ன பாண்டி என்ன நடக்குதாங்க? அந்த கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். கவுண்டிங்கா கரெக்டிங்கா? இப்போ நாங்க நிக்க கூடாது அதானே? அதான் புரிஞ்சுதா? சரி உள்ளே போ. சீக்கிரம் ஓடு குளிச்சிருக்கோம், நல்ல கமகமனு வாசம். பாலா முத்து என் வண்டியில லோடு ஏத்தியாச்சு, ஒரிஜினல் பிள்ளை கொடு, அப்பதான் மதுரை மூர்த்தி காசு கொடுப்பான். மாமாரை கொடுத்துருங்க, போய் வாங்கிக்கோ. ஏன்டா இவ்வளவு கோவம்? அதிகமா போடாம பாத்துக்க. செல்லத்துறனே பையன் இவ்வளவு கோவமா இருக்கான். அது காரணமே நீதான்டா. அவனை தேவையில்லாம டென்ஷன் ஆக்கி விட்ட. நான் என்ன டென்ஷன் படுத்துறேன்? டேய் நீ கல்யாணம் பண்ணிக்காம கண்ட இடத்துலயும் மேயறவன். ஆனா பாலா அப்படி இல்லடா. அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்டா. முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விட. கல்யாணம் பண்றதை முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்குலாம் சொன்னா புரியாது. டே பாலா வா கிளம்பு. எங்க? அந்த பொண்ணு உனக்கு வேணும்ல? ஆமா. அப்ப வா என் கூட, பாக்குறோம் பேசுறோம். வேண்டாம் பாட்டி, விளையாடாது. ஏண்டா விளையாடல? இட்ஸ் நாட் கேம், ரியலி சீரியஸா சொல்றேன் வா. பாலா அவன் தான் கூப்பிடுறான்ல, கிளம்பி போ. அவளை போய் பாரு, அப்பதான் பிரச்சனைக்கு முடிவு வரும். பாரு அண்ணனே சொல்லிட்டு. இல்ல மாமா, இப்ப போனா ராத்திரி ஆயிடும்.
பகல்ல போய் பார்த்துக்கலாம். டேய் பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா பகல் என்ன ராத்திரி என்ன? ஐயோ இந்த மாமன் மருமக 2 பேரும் புரியாமலே பேசுறீங்க. அவளை ராத்திரில தான் பார்க்க முடியும். எப்ப பார்த்தா என்ன பார்க்கணும்? கிளம்பி போடா. போ போய் வண்டியில ஏறு. போ. பாத்துற முடியுமா?